மாநிலத்தை கத்தார் தமிழ் சங்கம் வழங்கும் யார் அந்த இளம் ஹீரோ ஆல் சீசன் போட்டி நடைபெறும் நாள் 25 ஏப்ரல் 2025. நடைபெறும் இடம் பார்வா உள்ளரங்கம். நேரம் பொழுது சாய்ந்தவுடன். பரிசு தொகை 1 லட்சம் ரியால். வயது வேற யாரு, நம்ம பிள்ளைங்க தான். இது கத்தார் தமிழ் சங்கம் வழங்கும் யார் அந்த இளம் ஹீரோ. இது இளம் தலைமுறையினர் முன்னணி மேடை. ஸ்பான்சர் பை ஜூஸ் பேஷன். அழகா ஜொலிங்க கிரியேட்டிவ் டேக்கர். உங்கள் நிகழ்ச்சிகளை வண்ணமயமாக்குங்கள் மற்றும் அனுலயா டான்ஸ் அகாடமி. வாங்கலாம், அப்படியே ஒரு டான்ஸ் கத்துக்கலாம். என்னது 1 லட்சம் ரியாலா? மறுக்கா சொல்லுங்க. ஆமாப்பா, ஆமா, 1 லட்சம் ரியால். மறுக்கா சொல்லுங்க. எத்தனை மறுக்கா கேட்டாலும் 1 லட்சம். என்னது 1 லட்சம் ரியால்? ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். நண்பா சதீஷ் வந்துட்டேன்டா. சாரிடா. டேய், நம்ம தமிழ் சங்கம் போட்டி கோசம் 1 லட்சம் ரியால் தட்டான்டா. இது நாம தமிழ் சங்கம். ஆமாண்டா. 1 லட்சம். ஆமா. சரி, நான் சொல்றது மட்டும் ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோ, தராங்களா தரலையா. சரி சரியா? சரி. போன வருஷம் என்னன்னா 3 வேளை சாப்பாடு போட்டாங்கடா. 3 வேளை. இந்த வருஷம் நைட்டு மட்டும் தான். சரி. அடுத்த வருஷம் என்னன்னா நாமளே சாப்பாடு எடுத்துட்டு வந்து விழா மட்டும் பார்த்துட்டு போலான்னு அவங்க எப்படா தருவாங்க? டேய், அதான் தருவாங்கடா. சரி, இப்போ எதுக்கு நம்மளுக்கு 1 லட்சம் ரியால்? எதுவும் வாங்கி தர்றதுக்கு நடமாடுற ஏற்றுமஷனா தான் நம்ம அப்பா இருக்காரு. டேய், அதெல்லாம் அந்த காலம்டா. நேற்று 5 ரியால் பர்கர்னு கேட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. அது திடீர்னுட்டு பாக்கெட் வந்து சிசர்ஸ் எடுத்துட்டாரு. ஹாஃபா கட் பண்ணி எனக்கும் தம்பிக்கும் தர்றாரு. கம்பெனி அந்த நிலவில போகுது. அப்போ ஆனா எங்க அக்கா ஊர்ல இருக்காங்கடா, அதனால எனக்கு ஃபுல் பர்கர்டா. ஃபுல் பர்கரா? என்ஜாய். சரிடா, இப்போ உனக்கு 1 லட்சம் ரியால் கிடைச்சா நீ என்னடா பண்ணுவ? ஒரு ஹோம் தியேட்டரு, அதில் பாப்கார்ன் மிஷினு, அதில் ஒரு தனியாக கூலரு, கூல்ட்ரிங்க்ஸு. நீ என்ன பண்ணுவ? நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் வாங்கண்டா. அது ஒரு ஹெலிபேட் இருக்கும். ஹெலிபேட் தானே? ஹெலிகாப்டர் பறக்க விடும்ல? அதெல்லாம் விடுதான், ஒரே ஒரு வாட்டி தான். சரி, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும்டா. ஸ்விம்மிங் பூலா? அங்கேருந்து 5 மீட்டர். போதும் லிஸ்ட்டு நீலாம் போகுது. சரி, நம்ம ஏதாவது யோசிக்கலாம். சீக்கிரம் போவோம். கடி ஜோக் சொல்லலாமா? கடி ஜோக்கா? நீ சொல்கிற கடி ஜோக்கெலாம் சொன்னாக்கா 1 லட்சம் இல்லைடா, 1 ரூபா கூட தர மாட்டாங்க. 0 கிட்ட. சரி, நீ தான் பெரிய லட்சம் ஏதாவது சொல்லலாம். முதல்லேருந்து கீழேருந்து வரணும் மேலே. திறமைன்னா என்ன தெரியுமாடா? என்னதுடா? ஆட தெரியணும். இதை பாரு, நான் ஆடுறேன் பாரு. அது மாதிரி தானே? இந்த மாதிரிலாம் ஆடினாக்கா 1 லட்சம் தர மாட்டாங்க, நம்மகிட்ட காசு பண்ணிப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் சொல்லு. பாட தெரியணும். நான் சூப்பர் சிங்கர்ல 1 பாயிண்ட்ல தவற விட்டாங்க. சரியா? அது மாதிரி தானே? நீ எஸ்பிபியை நீயா பாடி சாப்பிடுச்சியா இல்லை அவரா போனாரான்னு தெரியல. சொல்லு. நடிக்க தெரியணும்டா. இது என்கிட்ட இருக்கு. தலைவர் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அது மாதிரி தானே? இது சூப்பர் ஸ்டார் நடிக்கிற மாதிரி இல்லை, பவர் ஸ்டார் நடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் சொல்லு. சரிடா, நவரசத்தையும் முகத்துல காட்டணும். எனக்கு தெரியும், அது என்கிட்ட இருக்கு. அது மாதிரி தான் காட்டணும். இது நவரசம் மாதிரி இல்லை, அம்மா வைக்கிற ரசம் மாதிரி இருக்கு. அம்மா வைக்கிற ரசம் நல்லா இருக்காதா? சாப்பிட்றதுக்குலாம் நல்லா இருக்கும். முகத்துல காட்டினேன்னு வச்சுக்கோயேன், தக்காளி, கொத்தமல்லி, பூண்டா இருக்கும். சரி, என்னோட திறமையை வெளியே காட்டணும்னா நான் A to Z ரெடியாக இருப்பேன். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க. காசுனா என் நண்பன் பாட்டுப்பான், அதோ சர்வேஷ் இருக்கானே. ஐயோ, ஊரில் எவனும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்கான். நான் இவன் ஒருத்தர் வச்சுக்கிட்டு எவ்வளோ பாடுபடுவேன் இருக்கு. டேய், என்னடா ஆச்சு? குசு சரி, இப்போ திருப்பி அடியிலேருந்து யோசிக்கலாம். சரியா? சரி, ஐடியா ஒன்றும் இல்லை. என்னது ஒன்றும் இல்லை தானே? போ. என்னது? திருவிளையாடல் படம் பார்த்துருக்கியா? அந்த சூப்பர்மேன் பொக்கு பொக்கையா வராது, அந்த படம் தானே? அது நாளைக்கு நம்ம நடிக்கிறோம், ஆடுறோம்.
அவ்வளோதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் பாய் படிக்கிறத இவனை வச்சுக்கிட்டா வேணாம் 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 டேய் வேணாம் டேய் அதான் நாளைக்கு பார்த்துக்கலான்னு பாய் ஆடியன்ஸ். நீ நடிச்சாக்கா சிவாஜி தாத்தா கோச்சு பாரு மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாரு வேணாம் சரியா? சரி அப்போ என்ன பண்ணோம்? நம்ம என்னன்னா அந்த ஒரு குஷ் போட்டி நடக்கும் ஆ அந்த சிவன் பதில் சொல்லுவாரு தருவி கேள்வி சரி சரி டிஸ்கிரிப்ஷன் நீங்க தான் போகுது சரியா? நான் தருவி சிவன் ஓகே பண்ணலாம். Scene 2. சிவகார்த்திகேயன் படம்னா சிவகார்த்திகேயன் என்னடாப்பா? வடிவேல்னா வடிவேல் தாயா என்ன வடை சரி சரேஷ் நம்ம ஆடியன்ஸ் நம்பி வந்துட்டோம், நீயும் நம்பி நான் வந்துட்டேன். சரி ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி கால் நடுக்குது. பிரிண்டிங் ஸ்ட்ராங்கடா பேஸ்மெண்ட் வீக்டா ஏய் உன்னை நம்பி வந்துட்டேன் ஆரம்பிடா ப்ளீஸ்டா. வச்சுக்கிட்டே வாடா வஞ்சனம் பண்ற அப்பமா அவனை வச்சுக்கிறேன்டா. அலைக்கடலென திரண்டிருக்கும் மக்களே, இது உங்களுடைய கிரிகால மேஜிக் ஷோ. ஏய் நேத்து என்ன சொன்ன இன்னைக்கு என்ன பண்ற நீ? நேத்து நான் வடிவேல் படம் பார்க்கறது எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன், நான் எத்தனை வாட்டி சொன்னேன்டா? ஒன்று வாட்டிடா அது என்ன வந்துச்சு? சாரி ஆடியன்ஸ், நாங்கள் தெரியாம வந்துட்டோம், நாங்கள் கீழே போயிடுறோம். வேணாண்டா 1 லட்சம் வாடா ஒரு காது போச்சுடா 1 லட்சத்துக்காக ஏச்சு பண்ணி சொல்லு 5 செகண்ட் 5 செகண்ட் தானே? 5 4 3 2 என்னதுடா? நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். சரி அம்மாவுக்கு பிடிச்சது அப்பாடா அப்பாவுக்கு பிடிச்சது கம்பெனிடா கம்பெனி பிடிச்சது உனக்கு தெரியாது பிடிச்சதா என்னவா இருக்கும் கம்பெனி பணம் தான் பிடிக்கும் என்னவா இருக்கும் சரி நீயே சொல்டா. காசு கட்டிங்க. ஓ அந்த பாதி வருகிறே ஆமாண்டா எனக்கு சரி அது அப்பா வீட்டில் இருந்தா அம்மாவுக்கு ஜாலிடா அப்பா ஹாஃப்ல இருந்தா சரி தளபதினா மாசுடா ரோலக்ஸ்னா பேசுடா. தம்பிங்களா நான் கொஷிட்டா கொடுக்கவே இல்லடா. டேய் இருக்கிறதே 4 கொஷின்டா அதிகம் மறந்துட்டியா? ஐயோ போச்சுடா. டேய் நீ வந்து கொஸ்டின் கேட்க வாயிலே வாட சொல்ற நீ வாடா. டேய் வேணாம்டா ஏய் ஏதாவது போட்டு சமாளிங்கடா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். பாக்கெட்னா பார்க்கறதா வெண்டோ மால்டா ஷாப் பண்றதுனா அல்கோர் மால்டா. சூப்பரா. இது உனக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. இது மூவி பாக்குறதுனா தெரியாது. படம் சரி உங்ககிட்டே கேட்டோம். டேய் நீயே சொல்டா. தமிழ் கண்ணு தமிழ்கண்ணா தேட்டரே போக மாட்டேன். இப்பதான் சொன்னேன், திருப்பி அடியில வந்து வரணும். காசு கட்டுங்க. காசு சார் கொஷின் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். டோரானா டெஸ்டினேஷன்டா இந்தியானா நாமினேஷன்டா. சூப்பரா. இதுதான் முக்கியமான கொஸ்டின். கத்தார்னா காசுடா இந்தியானா மாசுடா. தேங்க்யூ கிளாப் தட்டினது போதும். கையெல்லாம் வெத்தலை பார்க்க போடக்கூடாது. என்னடா இன்னும் காசே வரல? 1 லட்சம் எப்படி வருதுன்னு உனக்கு தெரியுமா? எப்படி வரும் எனக்கு தெரியாது, நீ தான் பெரிய ஆளாச்சு. எனக்காக ஒரு வாட்டி மூச்சு எடுத்துட்டு சொல்லு. முதல்ல அந்த கார்டை எடுத்து ஏடிஎம் மிஷினில் போடணும். அந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் வரணும். ஆனால் அந்த பணம் வர்றதுக்கு 5 லட்சம் எடுக்க முடியாது. தம்பிங்களா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா இறங்குங்கப்பா, பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பர்ஃபார்மன்ஸ். இறங்கணுமா? நீங்க தமிழ் ஃபங்க்ஷன் நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்கள் ஒரு வேளை சாப்பிடு போடுங்க, போடாமல் போங்க. ஆனா எங்களோட காசு 1 லட்சம் ரியால் வந்தே ஆகணும். பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து சங்கத்திலேருந்து அவரோட சொந்த பணத்தை கொடுக்குறாங்க. யாருன்னு தெரில, பெரிய மனசு பண்ணி சங்க தலைவர் யார்கிட்டயாவது கொடுத்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அங்கிள் வராங்களா? வெற்றி பெற்ற தம்பி யாருக்கு 1 லட்சம் ரூபாய் சேர்க்கும்? 2 பேருக்குமே கொடுத்துருங்க. நல்ல முடிவு. தம்பி 2 பேரும் சிறப்பாக பண்ணீங்க. ஓகே 1 லட்சம் ரியாலை வந்து சண்டை போடாம 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்து 50-50டா. 50-50டா. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் முடியலைன்னா
இந்தாங்க பார்த்துக்கோங்க. நானும் ஒரு வாட்டி கட்டிக்கிறேன்டா. காட்டிக்கோ, அந்த அவங்க சேர்ப்பேன். பார்த்துக்கிட்டீங்களா? சரிண்ணா. மைண்ட் வாய்ஸ். ஐயோ, இது வேற டோஹா பேங்க் இல்லையே, டோரா பேங்க்னு இருக்கு. இது நான் சர்வேஷ்கிட்டே கொடுத்தேன், அவனுக்கு தான் கண்ணு தெரியாது. பேக் டு ரியாலிட்டி. நீ தான் அமேசிங்கான ஒர்க் பண்ண, டைலாக்காக கொடுத்த. ஒத்துக்கோ காயிலஸ் தான் வேணுமா? ஒத்துக்கோ, இந்த காசு இஷ்டம். இதாலே உன்னை நம்ப முடியாது. வாங்க ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். என்னடா ஆச்சு? இங்கே நாங்கள் பொண்ணாங்க டாக்டர் அகர்வால்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்டா. அகர்வாலா? அது யாரா புதுசு? அங்கே கண்ணு செக் பண்ணி கிளியராக காட்டுவாங்கண்ணா. என்னாச்சு? கண்ணு தெரியாயிடுச்சா? தான் சரியாயிடுச்சு. ஓகேடா. சாரிடா, அது டோரா பேங்க் கிடையாது, அது டோரா பேங்க்டா. அது எனக்கும் தெரியும். ஆனால் என்ன ஏமாந்து பார்த்து பாத்தியா? ஆமாம், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எந்த காலில் கேட்டால் லெஃப்ட். இந்த 2 காலில் கேட்டேன், நான் நிஜமா சொல்கிறேன். இந்த 2 காலில் கேட்டேன் நான். ஓ, ரெண்டுமே கேட்டேன். 2த்துலேயும்? ஆமாம். ஓகே, என் பேரை நல்லா கத்தி சொல்லி ஒரு காது வீணாக்கினவனோட 2 காதையும் உடைக்கிறது சரியா சரியில்லையா? சரிதான். சரியா? அப்படின்னா பண்ணிடலாமா? வேணாடா. என்ன டப்பரா என்னது? டபரானா என்னன்னு தெரியாதா? இங்கே எலிஃபண்ட்டுக்கு 2 இருக்கிறது மாதிரியே இருக்கு பார்த்தியா? அதுதான். என்னடா பண்ண போகிறேன்? அதை நல்லா உடைக்க போகிறேன். ஐயோ வேணாடா. வேணாம் இல்லை. ஆமாம். ஐயோ, சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எங்களை ஏமாத்திட்டீங்களே, பரவாயில்ல. நாங்கள் ஹாலிவுட்டுக்கு போகாமல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட மாட்டோம். அஜித் விஜய்க்கு ரிப்ளேஸ்மெண்ட்டே நாங்கள் தான். 1 லட்சம் என்ன, பல கோடி சம்பாதிப்போம். இதனோட பர்த்தா சவால் வேற, அந்த டைலாக் பஞ்ச் டைலாக் வேற. பரோட்டா வைப்ரேட் சேம் பல